ஹே டேஸ் அவருக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா பொள்ளாச்சி. இன்றைக்கி ஒர்க்குக்கு வந்தாச்சுங்க. ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 பேர் பக்கம் இங்கே போட்டு உடிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் 3 பேர் மொத்தம் 4 பேர் சேர்ந்து உடிச்சிட்ருக்கோம். பாக்கி ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட்டில் உடிச்சிட்ருக்காங்க. உங்களோட ஃபோனில் தெரில, உங்களுக்கு லாஸ்ட்டில் உடிச்சிட்ருக்காங்க. அங்கே ஒரு 10 பேர் பக்கம் உடிச்சிட்ருப்பாங்க. இது வச்சா இன்றைக்கி வேலை முடிச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இந்த பக்கத்தோப்பில் தான் நம்ம ஆளு இங்கே ஒன்று உரிச்சிட்ருக்காங்க. நம்ம பழனிசாமி, நம்ம குணா, வசந்த், இவங்க ஒரு மாதிரி ஒரு 10 பேர் பக்கம் உரிச்சிட்ருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர், மாமா, இவங்க 2 பேர், மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர் வந்து இங்கே போட்டு உரிச்சிட்ருக்கோம். அவங்க அங்கே உரிச்சிட்டு அவங்க இங்கே வருவாங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து வசி இங்கே போட்டாச்சு. காய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காய் கொஞ்சம் பொடியாக தான் இருக்கும். ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் காய் பெருசு பெருசாக இருக்காங்கிறது. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அவனை காமிக்கலன்னு கேட்குறேன். மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளையா இல்லையா காலங்காத்தாலையாவா? சரிங்க, நம்ம இங்கே வசி போட்டிருக்கோம். காய் போட்டுக்கலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஊருக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். மணி எவ்வளோச்சு? மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சுங்க. இப்போ வந்து நம்ம மோகன் டீ வாங்கிட்டு வந்தான். நம்ம வந்து அந்த கும்பியில் உரிச்சிட்டு வந்தோம். அங்கே மோகன் உரிச்சிட்டு போவாருங்க. அங்கே தான் நாங்கள் உரிச்சிட்டு வந்தோம். அங்கேருந்து டீ சாப்பிட்டு வர சொன்னாங்க. நம்ம பாலண்ணா ஃபோன் பண்ணி சொன்னார், ஒத்துக்காரு. அதனால் இங்கே வந்தோம். தம்பி பார்த்தீங்கன்னா நேற்று ஏதோ ஃபோன் பண்ணி சொன்னால், அதுக்கப்புறம் மறந்துட்டான், என்னென்னு தெரில. நம்ம பழனிசாமி லீவ் எடுத்துகிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு இன்றைக்கி வந்திருக்கான். அது காலங்காத்தால் நடந்து வந்திருக்கான் நம்ம வேலைக்கு. அவளோட ஆர்வம் தம்பிக்கு. பாக்கி ஆளுகளை பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. இது 2 ஐட்டம் வச்சா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க முடிஞ்சா 2 ஐட்டம் வச்சா? பாக்கா நமக்கு தெரிஞ்ச 2 பேரும் உரிச்சிட்ருக்காங்க. ஓகே, நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு அடுத்த பக்கம் வந்துவிட்டோம். நம்ம ரெகுலர் உரிக்கிற பக்கம் இங்கே வந்துவிட்டோம். டீ சாப்பிட்டாச்சு. மோகன் பார்த்தீங்க உரிச்சிட்ருக்கான். நாங்கள் ஒரு 5-6 பேர் உரிச்சிட்ருக்கோம். அவங்க உரிச்சிட்டு இங்கே தான் வருவாங்க. இன்னும் ஒரு 200 காய் இந்த மாதிரி உரிச்சிருக்கோம். அதெல்லாம் இன்னும் உரிக்கணும். இது என்ன மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:35 ஆச்சுங்க. அந்த தோப்பு வச்சுட்டு ஆளுங்க பார்த்தீங்கன்னா காய் விட்டு மட்டை போட்டு மூடிட்டு எல்லா ஆளுங்க வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 12-1 மணிக்குள்ள இங்கே வேலை முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். எப்போமாலும் நம்ம வசந்த் பார்த்தீங்கன்னா பொடி காயிலே போடுவான். இன்றைக்கி பொடி காயிலே போட்டான். அதுதான் எனக்கு கொத்துக்காரு. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சரி, பழைய மூஞ்சியில் எது காட்டிட்டு வேணான்னு விட்டுட்டேன். பார்த்தீங்களா இல்லை காய் இப்போ மண்டையாக இருக்குது. அளவாக தான் உடிச்சிருக்குங்க. அதுக்குள்ளே ஆளு வந்துட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 9:50 ஆச்சு. எல்லாம் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க ஆளுங்க. வெயில் போட்டு கொடுத்தது கரெக்டாக இந்த நிழல்லாம் வந்தால் கரெக்டாக நினைக்கிறேன். இந்த நிழலில் வர்றக்குள்ளே சாப்பிட்டு வந்துடணும். சாப்பிட்டு வரப்போ அந்த நிழலில் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்கி ஆளுகள் பார்த்தீங்கன்னா வண்டி அங்கே நிற்கிது, நல்லா அங்கே போயிட்டாங்க. ஓகே, நம்ம சாப்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். 9:50 சாப்பிட போனால் 19 ஆச்சு. சாப்பிட்டுலாம் எதிர்த்து உரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா சரி உட்காந்துருக்காங்க. வெயில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க போக கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. நிழல் வர கொஞ்சம் லேட்டாகுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், கொஞ்சம் வந்து நான் போட்டிருக்க பக்கம் வெயிலாக இருக்குது. எல்லோருமே வந்து சுரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் வந்து சாப்பிட்டு இப்போ தான் வந்தால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்டு வரக்கு கும்முன்னு இருக்குது வகுறு. போய் உரிக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு மேலே வரும். அதை பார்த்து ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம்னா எல்லாருமே வேலை செஞ்சுருவாங்க. காய் அதிகமாக உரிக்கணும்னு நினச்சா முடியாத போல் இருக்குது. நாளைக்கு ஒரு நாளைக்கு வேலையாக தான் நல்லாயிருக்கும். சரி, நம்ம போய் அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். மணி பார்த்தீங்கன்னா 11:28 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் டீ கேட்குறாங்க. 12-1 மணிக்கு பார்த்தீங்கன்னா சரி இப்போ 1-1:30 வேலை முடிஞ்சிடும். இந்த பையன் அவன் தொடர்ந்து அவனை இதிலே கேட்டிருக்கான். அவன் போக மாட்டேங்கிறான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 காய் கிடைக்கும். இது விட்டாச்சுன்னு வேலையை ஃபுல்லாக முடிஞ்சு. டீக்கு போசனா போக மாட்டேங்கிறான். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு இப்போ எனக்கு உரிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 150 காய் அந்த மாதிரி தான் வரும். பார்த்தீங்கன்னா வியாபாரி வந்து பட்டினோமிக் சொல்லிட்டு போயிருக்காரு. அழுகிட்டு எல்லாத்துக்கிட்டையும் 11 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஓகே எத்தனை மணிக்கு ஒர்க் முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலேஜ் போகாமல் பார்த்தீங்கன்னா ஆமாம் என்ன ப்ரொஃபஸர் மீசை பிடிச்சி தூக்கி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் உரிக்கிறதுக்கு வந்துட்டான். சரவணா சரவணா என்ன பண்ணாங்க ப்ரொஃபஸரு என்ன சொன்னா காலேஜில் என்ன வம்பு பண்ணாம என்ன கிளாஸில் கேமரா மாட்டிட்டாங்க. பார்த்துக்கோ என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 200-250 காய் தான் இங்கே இருக்குது. இங்கே வச்சா வேலையை முடிச்சு மறுபடி பாலன் வேறு பக்கம் போக சொல்கிறாரு. யார் கொண்டு ஆகிறது அது நான் போகிறது நான் அங்கே போய் வீடு எடுக்கிறது. இது முடிச்சுட்டு அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய் உரிச்சு முடிஞ்சாச்சு. மட்டையும் போட்டாச்சு. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் போகிறாங்க. ஓகே நம்ம அவ்வளோதாங்க இன்றைக்கி வேலை. இந்த வீடியோ பிடிச்சது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல்லாக சேனல் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதை நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனைவருக்கு பார்த்தீங்கன்னா இந்திய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். நாளைக்கு வேலை இருக்குமே இல்லைன்னு தெரில. ஓகே நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.